மக்கள் வந்து இந்த போதைப் பொருட்களுக்கு ஆளாக்க முடியுமோ அங்கு போதைப் பொருட்கள் ஈஸியாக அவங்க கைக்கு கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி யாராவது ஒருத்தர் மேடல நாங்க இருக்கும்போது மட்டும் வச்சா போதாது, நீங்க மட்டும் இங்க இருக்கும் போது போதாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டாதான் உண்டு. எல்லாரும் சேர்ந்து இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் ஆகணும். அப்பதான் நம்ம நாடு, நம்ம மாநிலம், நம்ம வீடு, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அடுத்த தலைமுறை நம்மளால முன்னேற முடியும். ஒரு தைரியமா பெண்கள் வெளியில போக முடியும். மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாரு, என்னைக்கு ஒரு பெண் தலையில இருந்து கால் வரைக்கும் நகையெல்லாம் அணிந்து நைட் 2 மணிக்கு வெளியில போறாலோ, பாதுகாப்பாக வெளியில போறாலோ, தைரியமா வெளியில போறாலோ, அப்பதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா. இந்தியா முழுவதும் சுதந்திரம் இருக்கு, தமிழகத்துல மட்டும் சுதந்திரம் இங்க வரல. நமக்கு அது வரணும். இந்த தேர்தலில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நான் அரசியலுக்கு புதுசா இருக்கேன், ஆனா இங்க மேடையில் இருக்கிறவங்க வானதிமா இருக்கட்டும், வளர்மதிமா இருக்கட்டும், கீதமா இருக்கட்டும், எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு தமிழகத்துக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் வந்து தமிழகத்துல பெண்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நாங்க மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு காரணம் அதுதானே.